உள்ளத்தின் வணக்கங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதரை நல்லவர் என்று நம்ம பாராட்டுகிறோம், ஒரு மனிதரை கெட்டவர் என்று என்ன செய்யறோம், தூட்டுகிறோம் என்று சொன்னாலும் அதற்கு அடிப்படையான காரணம், பொதுவாக இன்னைக்கு எல்லாருமே காரியங்களை நாம் பார்ப்பது வெளிப்படையான காரியங்களை பார்க்கிறோம். வெளிப்படையாக வெளியிலே தெரியக்கூடிய வச்சுதான் ஒரு மனுஷனை முடிவு பண்றோம், ஒரு செயலை முடிவு பண்றோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவன் என்னைக்கு மனிதனுடைய உள்ளங்களில இரக்கத்தன்மையும் மனிதாபிமானமும் எடுக்கப்பட்டு விட்டதோ அவன் ஒரு ஆடு மாடு மாதிரி தான் வாழ்வான். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு யார் எப்படின்னே சொல்ல முடியல. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட தாம் கூட பிறந்தவன நல்லா வைக்கிறது இல்லை. அந்த சஹாபி அவர்கிட்ட கேட்டாரு, தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடத்துல சொர்க்கத்துக்குரியவர் உங்களை சொன்னாங்கன்னா தனிச்சிறப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது அவருக்கு 2 விஷயத்தை சொன்னார். இந்த உலகத்துல வானவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு பணிகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு டீம் என்னன்னா, இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவருடைய குடும்பத்தவர், உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இபாதத் கல்பியா, உள்ளத்தின் வணக்கங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கு பல்வேறு குணாதிசயங்கள், குணங்கள் கொண்டவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். சில பேர் வாழ்க்கையிலே கெட்டவர்களாக, சில பேர் நல்லவர்களாக வாழக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும், நல்ல சிந்தனைக்கும், நல்ல எண்ணத்திற்கும் அடிப்படையாக அல்லாஹ் தந்தது இந்த கல்பு தான், உள்ளம் தான். ஒரு மனிதரை நல்லவர் என்று நம்ம பாராட்டுகிறோம், ஒரு மனிதரை கெட்டவர் என்று என்ன செய்யறோம், தூட்டுகிறோம் என்று சொன்னாலும் அதற்கு அடிப்படையான காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய உள்ளங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள். அப்போ இந்த உள்ளம் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் உலகத்தில் தந்திருக்கக்கூடிய உறுப்புகளிலே மிகச் சிறந்த உறுப்பும் மிக மோசமான உறுப்பும் எதுன்னா உள்ளம் தான். ஏன்னா மனுஷன் நல்லவனாக மாறுவதற்கும் கெட்டவனாக மாறுவதற்கும் அடிப்படையான காரணம் இந்த உள்ளம் தான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் இந்த உள்ளத்திற்கு தனித்துவமான சிறப்புகளையும் அல்லாஹ் தந்து, இந்த உள்ளம் எப்படி நடக்கிறதோ, இந்த உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துதான் அல்லாஹ் நன்மையையும் தீமையும் மனிதனுக்கு தருகிறான். அப்போ அதனால உள்ளத்தில் ஒரு மனிதன் எண்ணினாலே அதற்கு நன்மை. ஒரு காரியத்தை நம்ம செய்யல, ஆனால் அந்த காரியத்தை, அந்த நன்மையை, அந்த செயலை நம்ம செய்யணும் நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைப்பிற்கே எல்லாம் என்ன செய்யறான், கூலியை தந்து விடுகிறான். காரணம் மனிதனுடைய அந்த நல்ல எண்ணம்ங்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும். அப்படியானால் அப்ப இந்த உள்ளத்திற்கு, இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதும் உள்ளத்தை சரியான வழியிலே கொண்டு செல்வதற்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வதற்கும் அதற்கு நாம் முயற்சி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த உள்ளத்தோடு இறைவன் எப்படி தொடர்பு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களை உயிர் வாழ வைப்பதற்காக வேண்டும், உங்களை வாழ வைக்கக்கூடிய காரியங்களில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் அவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள். வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி வ அன்னஹு இலைஹி துஹ்ஷரும். நிச்சயமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் மத்தியிலே ஆதிக்கம் செலுத்துகிறான். அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் மத்தியிலே ஆதிக்கம் செலுத்துகிறான். நிச்சயமாக நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அதனால உள்ளத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் அது எவ்வாறு இருக்கிறது, அது எவ்வாறு செயல்படுகிறது, அது எவ்வாறு எண்ணுகிறது, அது எவ்வாறு சிந்திக்கிறது, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளம் சம்பந்தமாக சொல்லும்போது அதிகமாக பிரார்த்தித்தார்கள், அதிகமாக பிரார்த்தித்தார். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனி, அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃபல் குலூபனா அலா தீனி. இறைவா, எங்களுடைய உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் புரட்டுவாயாக அப்படின்னா. அப்போ இந்த உள்ளதான் காரணங்க, நம்ம நல்ல வழிக்கும் கெட்ட வழிக்கும் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தை புறக்கணிப்பதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க. அதனாலதான் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு சொல்லும்போது, இந்த உள்ளம் சம்பந்தமாக சொல்லும்போது 2 விரல்களை காண்பித்தார்கள். 2 விரல்களை காண்பித்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் நாடினால் இப்படி மாற்றி விடுகிறான் அல்லது இப்படி மாற்றி விடுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் ரஹ்மானுடைய விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்று சொன்னார். அப்ப அல்லாஹ் எப்படி என்ன செய்வான், மாற்றி விடுவான். அதனால்தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால்தான் இஸ்லாத்துல பொதுவாக இன்னைக்கு எல்லாருமே காரியங்களை நாம் பார்ப்பது வெளிப்படையான காரியங்களை பார்க்கிறோம். வெளிப்படையாக வெளியிலே தெரியக்கூடிய வச்சுதான் ஒரு மனுஷனை முடிவு பண்றோம், ஒரு செயலை முடிவு பண்றோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாம வெளிப்படையை வச்சு முடிவு செய்ய முடியும். ஏன்னா மனுஷனை பொறுத்தவரையில வெளியில ஒண்ணு காட்டலாம், உள்ளத்துக்குள்ள ஒண்ணு மறைச்சு வைக்கலாம். இது மனுஷனால முடியும். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்னல்லாஹ தஆலா லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உருவங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உருவம் பயங்கரமான உருவம், கட்டுபஸ்தானாக இருக்கிறார், உடல் வலிமையோடு இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் உடலை பார்க்கல. அதே போல செல்வத்தையும் அல்லாஹ் பார்க்கல. நிறைய செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார், இவர் பெரிய செல்வாக்குள்ளவர், ஒரு வசதி படைத்தவர், இத்தனை மில்லியன் இத்தனை கோடி அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் பார்க்கல. வலாக்கின் இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் தான் நல்லா பார்க்கிறான். உள்ளம் தான் நோக்கம். உள்ளத்தை வச்சுதான் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் செய்ததற்கு கூலி உண்டு, இவன் செய்ததற்கு கூலி இல்லை என்று அல்லாஹ் தீர்மானிப்பது, அல்லாஹ் நம்மளை பார்ப்பது நம்முடைய செயல்களையும் நம்முடைய உள்ளங்களையும் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இந்த உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு பலப்படுத்தி தந்து விட்டான், அதை உறுதியாக்கி தந்து விட்டான்னு சொன்னா இந்த உள்ளம் என்னைக்கும் தடுமாறாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்தும் எந்த பேராபத்து வந்தாலும் நினைத்து இருக்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை தரக்கூடியது அல்லாஹ். அல்லாஹ் அந்த உள்ளத்தை அப்படி ஸ்ட்ராங்காக ஆக்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், தலைக்கு மேல வெள்ளம் போவதை போல கஷ்டங்கள் வந்தாலும் மனுஷன் ஆடாம இருக்கிறான். கவலை இருக்கும், ஆனாலும் என்ன செய்யறான்னா நிற்கிறான், சோர்ந்து போல. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்லி காமிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு நபிமாருடைய வரலாறுல மூசா நபி. அந்த மூசா நபியுடைய வரலாறுல அல்லாஹ் சொல்லும்போது, அந்த மூசா நபி அவர் கொலை செய்து விட்டார் அறியாமல். அந்த கொலைக்கு தப்பிப்பதற்காக என்ன செய்யறாரு, போறாரு, அடுத்த நாட்டுக்கு போறாரு. கடைசியாக அவர் போய் சேரக்கூடிய இடம் எந்த ஃபிரௌன் மூசாவை தேடிக்கொண்டிருக்கிறாரோ, மூசாவை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாரோ அந்த ஃபிரௌனுடைய வீட்டுக்கே அல்லாஹ் என்ன செய்யறான், அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த குழந்தைய ஒரு பெட்டியில, மரப்பெட்டியில வச்சு கடல்ல தூக்கி எரிஞ்சிட்டு நதியில போட்டு, அது என்ன செய்யும், உன்னுடைய எதிரியும் என்னுடைய எதிரியுமாக இருக்கக்கூடிய அவனிடத்துல போய் சேர்ந்துரும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான்.
ஆனாலும் அந்த பெற்ற தாய் குழந்தைய ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப கவலையோடு என்ன செய்திருக்கிறாங்க, ஏன்னா குழந்தை பெற்ற குழந்தை, அந்த குழந்தைய இப்படி தனியா அனுப்புறமே தூக்கி போடுறோமே அப்படிங்கிற வருத்தத்தோடு போடுறாங்க. அப்ப அல்லாஹ் அந்த வரலாறு சொல்லும்போது குர்ஆன்ல சொல்றான், وَأَصْبَحَ فُؤَادُ أُمِّ مُوسَى فَارِغًا إِنْ كَادَتْ لَتُبْدِي بِهِ لَوْلَا أَنْ رَبَطْنَا عَلَى قَلْبِهَا لِتَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அந்த குழந்தையை போடும்போது ரொம்ப துக்கத்தால் வெறிச்சிக்கு போயிட்டாங்க, ரொம்ப கவலையினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஒரு குழந்தைய அல்லாஹ் தந்தான், அந்த குழந்தை கூட ஆண் குழந்தையை இப்படி போடுறோமே அப்படிங்கிற அந்த கவலையினுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. நாம் அந்த தாயினுடைய உள்ளத்தை பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த செய்தியை அவர்கள் வெளிப்படுத்திருப்பார்கள். ஃபிரௌன் தேடிட்டு இருக்கான். ஃபிரௌன் மூசாவை கொல்ல வேண்டும் என்று மூசா யாருன்னு தேடிக்கொண்டிருக்கிறான், இதுவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் இதுதான் என்னுடைய குழந்தை, இதுதான் மூசா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கவலையில் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அவருடைய உள்ளத்தை என்ன செய்தோம், பலப்படுத்தினோம். அதனால தான் அந்த செய்தியை மறைத்தார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அன்னைக்கே கதை முடிச்சிடும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கதை அன்னைக்கே முடிக்கப்பட்டு விட்டிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய சம்பவங்களும் நடக்க வேண்டியது இருக்கிறதுங்கிற அல்லாஹ்வுடைய விதியினால அல்லாஹ் அந்த தாயினுடைய உள்ளத்தை பலப்படுத்தினான். அதனால் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல உள்ளத்தை அல்லாஹ் தந்துட்டான்னா நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஓட்டங்கள் எல்லாமே தெளிவா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. காரணம் அல்லாஹ் நல்ல உள்ளத்தை பலப்படுத்திய, ஈமான் பொருந்திய நல்ல சாலிஹான உள்ளத்தை தந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட உமர், எப்படி வாழ்ந்தார், ஜாஹிலியா காலத்தில் எப்படி வாழ்ந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி அவருக்கு பதவிகள் கிடைத்தது, எந்த மாதிரியான சிறப்புகளை அடைந்தார், எந்த அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்று சொன்னாரோ அதே அந்த உமர் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து கட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய ஜனாசாவை, அந்த நேரத்தில் என்ன வார்த்தை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிறைய செய்திகள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய செய்தி. அப்ப அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்தி சொன்னாங்க, லக்கத் கான ஃபீமன் கான கப்லக்கும் மின் பனி இஸ்ராயில் ரிஜாலுன் யதகல்லமூன மின் கைரி அன் யகூனு அன்பியா. பனி இஸ்ராயேலர்கள் சில மனிதர்கள் இருந்தார். இந்த உலகத்துல அதிகமான நபிமார்கள் வந்த ஒரு சமூகம் பனி இஸ்ராயேல். அந்த பனி இஸ்ராயேலர்கள் சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் நபிமார்கள் பேசுவதை போல பேசுவார்கள். அவருடைய பேச்சிலே உண்மைதான் இருக்கும், பொய் இருக்காது, முரண்பாடு இருக்காது, தெளிவாக இருக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அப்ப அவர்கள் நபிமார்கள் அல்ல, நபிமார்களை போன்று பேசக்கூடிய சில மனிதர்களை, நல்ல மனிதர்களை அல்லாஹ் பனி இஸ்ராயேலர்களே வைத்திருந்தான். அதை போல என்னுடைய உம்மத்தில் ஃபையகும் மின் உம்மதி மின்ஹும் அஹதுன் ஃபஉமர், அந்த மாதிரியாக பேசக்கூடிய வார்த்தைகளிலே நபிமார்களை போன்று பேசக்கூடிய ஒருவர் என் சமூகத்திலே ஒருவர் இருப்பாரையானால் இந்த உமர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது இதையும் சொன்னாங்க, லா நபிய பாதி, எனக்கு பின்னாடி நபியே கிடையாது, நான் தான் காத்தமும் நபி, முடிவு இறுதி தூதர். லவ்கான மின் பாதி நபியல்ல கான உமர் நபியா, எனக்கு பின்னாடி நபி என்று ஒருவர் வருவதாக இருந்தால் அதற்கு தகுதி படைத்தவரும் இந்த உமர் என்று என்ன செய்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அப்ப எப்படி இருந்த அந்த உமருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றி எப்படி ஆக்கினான், எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவராக, அந்தஸ்துக்குரியவராக, பதவி உடையவராக பின்னாடி அல்லாஹ் மாற்றினான் என்று சொன்னால் காரணம் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை பலப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அப்ப என்னைக்கு மனிதனுடைய உள்ளங்களில இரக்கத்தன்மையும் மனிதாபிமானமும் எடுக்கப்பட்டு விட்டதோ அவன் ஒரு ஆடு மாடு தான் வாழ்வான். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, சமூகத்துல எத்தனையோ அசிங்கங்களையும் அவலங்களையும் இன்னைக்கு செய்யறாங்க, இன்னைக்கு டெய்லி செய்து கொண்டே இருக்கிறான் மனுஷன். செய்யறானா இல்லையா? இன்னைக்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் நிம்மதியாக படிக்க முடியல, மாணவர்களை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல. எல்லா இடங்களும் ஹாஸ்டல்ல பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, படிக்கக்கூடிய பள்ளியில பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள், அன்றாட பத்திரிகையில பாருங்க, போக்சோ சட்டத்தில் கைதாகாத நியூஸே கிடையாதுங்க.
ஒரு காலகட்டம் இருந்தது, கொலையும் கொள்ளையும் தான் பத்திரிகையிலே தினசரி செய்தியாக பதிவு செய்யப்படும். இன்னையுடைய செய்தி என்ன அப்படின்னா, போக்சோ சட்டத்தில் பாலியல் கொடுமை செய்து பல ஆசிரியர்கள் இன்னைக்கு சேர்க்கிறாங்க, கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு அன்றாட பத்திரிகையில் பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மனிதனுடைய உள்ளங்களில் மனிதாபிமானம், இரக்கம்ங்கிறது எடுபட்டு நிறைய குறைஞ்சு போயிட்டே இருக்கு. அதனால்தான் நிறைய கொடூரங்கள் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். புகாரில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் ஒரு பெண் ஒரு பூனையின் காரணமாக என்ன செய்வாங்க, நரகத்திற்கு செல்வார் என்று சொன்னார். ஏன் சென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அந்த பெண் தனக்கு வழங்கப்பட்ட வைத்திருக்கக்கூடிய இந்த பூனைக்கு சரியான முறையிலே உணவு கொடுக்கவில்லை, சரியான முறையிலே நீர் புகட்டவில்லை, அதை பராமரிக்கவில்லை, அதற்கு கொடுமை செய்த காரணத்தினால் பசியினால் அது செத்துவிட்டது. அதனால அந்த கொடுமையை செய்த காரணத்தினால அந்த பெண் நரகத்துக்கு செல்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னார். அப்போ மனிதனுடைய உள்ளத்துல இரக்கமும் மனித தன்மை இருக்குமே. ஆனாலும் மனுஷர்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள் மீதும் இரக்கம் காட்டியவர்களாக இருப்போம், மிருகங்களின் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பார்த்தோமா இல்லையா, கடுமையான சுமையேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மிருகம் என்ன பேசிச்சு அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இதற்காக வேண்டி படைக்கப்படவில்லை, என்னுடைய எஜமான் என்னை கொடுமை செய்கிறான் என்று பேசியது என்ற ஹதீஸை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட ஒரு செய்தி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப உள்ளத்தில் இரக்கத்தன்மை இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில என்னைக்கும் குரோதங்களும் வஞ்சமும் எதுவுமே நிறைந்ததாக இருக்கக்கூடாது, தெளிவான உள்ளங்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு யார் எப்படின்னே சொல்ல முடியல. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட தாம் கூட பிறந்தவன நல்லா வைக்கிறது இல்லை, அவங்க மீது நல்லா என்ன வைக்கிறது இல்லை. ஏன் அவன் நல்லா இருக்கிறான், ஏன் கெட்டு போகக்கூடாதா, ஏன் வசதியா இருக்கிறான், ஏன் இப்படி இருக்கிறான் என்று ஒருவருடைய வளர்ச்சி இன்னொருவருக்கு இன்னைக்கு சமூகத்தில் பிடிப்பதில்லை. அப்போ நம்ம சிறந்த உள்ளமாக நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா நாம எதை பற்றியும் யாரை பற்றியும் எதற்கும் என்ன செய்யக்கூடாதுங்க, யோசிக்கவே கூடாது. எதை பற்றியும் யாரை பற்றியும் தவறான எண்ணங்களோ, எதற்கும் அவன் இப்படி ஆயிட்டான் இவன் இப்படி ஆயிட்டான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாமத்து சதுர் என்று சொல்லக்கூடிய உள்ளத்துல நிம்மதியான உள்ளத்தை பற்றி சொல்லும்போது ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில இருக்கிறாங்க, ஒரு மனிதர் அங்கே வருகிறார். வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதோ வர்றாரு பாருங்க, இவர் சொர்க்கவாசி அப்படின்னா. வர்றவர் இவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்னவொன்னு அந்த சபை எல்லோருக்கும் ஆச்சரியம். வரக்கூடிய மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசின்னு சொல்றாங்களே, யார் அவர், அவர் என்ன மாதிரியான கேரக்டர் உள்ளவர், என்ன குணம் உள்ளவர் அப்படின்னு பாக்குறாங்க. அவர் எப்படி வர்றாரு தெரியுமா, பெரிய பந்தா இருந்தா ஒண்ணு இல்லை, அப்படியே ஒளி செய்துட்டு வர்றாரு, தாடி எல்லாம் தண்ணியில் அப்படியே நனைஞ்சுக்கிட்டே வர்றாரு, பள்ளிக்குள்ள வர்றாரு. அவர் பெரிய வசதிக்காரரும் அல்ல, தன்னுடைய செருப்பு எடுத்து கையில் எடுத்துட்டு சில சப்பலை அவரே எடுத்து உள்ள பள்ளிக்குள்ள வர்றாரு. இதுதான் அவருடைய காட்சி. ஆனால் எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம், இவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சொர்க்கவாசி என்று சொன்னார். இதை பார்த்த உடனே கூட இருந்த சஹாபி நினைச்சிட்டாரு, எப்படியாவது இவரை நாம் நோட்டமிட வேண்டும். சொர்க்கவாசின்னு சொன்னா இவர் ஏதோ சிறப்பு இருக்கு வேண்டும், ஏதோ சிறப்பு தன்மைகள் இருக்குது அப்படின்னு அவரை நோட்டம் பார்ப்பதற்கு, அவர் வாட்ச் பண்ணதுக்கு அவர் வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போய் சில கார செய்திகளை சொல்லி, எனக்கு என் அப்பாவுக்கு பிரச்சனை, உங்க வீட்டில் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னா சில விஷயத்த சொல்றாரு, நீண்ட ஹதீஸ். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா அவர் கூட தங்குறாரு, பகல் எல்லாம் இருக்கிறாரு, இரவெல்லாம் இருக்கிறாரு, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்மள மாத்தான் சாப்பிடாரு, உடைக்கிறாரு, தூங்குறாரு, எந்திக்கிறாரு, எல்லாம் இதான் சாமானிய மனிதர்கள் செய்வதை போல அத்தனை காரியங்களும் இருக்கிறது. என்ன, இரவு நேரத்தில் எச்சு தொழுதார். இது நம்மள பலரும் தொழக்கூடியதான். அப்படி பார்த்தா நம்ம எல்லோரும் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, சொல்லலை. அப்போ எல்லாம் 3 நாள் தொடர்ந்து இப்படியே அவரை கண்காணிக்கிறார். எந்த விஷயமும் புதிதாக ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை. பொறுமை இழந்துட்டாரு. 3ஆம் நாள் கழிச்சோன்னு கேட்கிறாரு, நீங்க பள்ளிக்குள்ள வந்தீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. 2ஆம் நாள் வந்தீங்க, அப்பவும் அதே உங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே, நான் உங்களை கண்காணிப்பதற்கு தான் வந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வீடு இருக்கு, தங்குற இடம் இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா உங்களை கண்காணிக்க தான் வந்தேன் அப்படிங்கும் போது அந்த சஹாபி அவர்கிட்ட கேட்டாரு, தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடத்துல சொர்க்கத்துக்குரியவர் உங்களை சொன்னாங்கன்னா தனிச்சிறப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்குது,
அதை எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அவருக்கு 2 விஷயத்தை சொன்னார். 2 விஷயங்கள். இது நம்மள இன்னைக்கு நிறைய பேருக்கு வருமானா வராது. ஏன்னா அப்படித்தானே இருக்கும், உள்ளமே அப்படித்தானே இருக்குது. ஒருத்தனை பார்த்தோன்னா அவ்வளோ எரிச்சல், அவ்வளோ மோசமான எண்ணங்கள், அப்படிதான் வாழ்றான். அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ் ஒருவருக்கு அருள் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அதை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவன் அப்படி வாழ்றானே, வசதியா இருக்கானே, நாம இப்படி இல்லையே. நானும் அவன் ஒரே தாய் வயிற்றுல தானே பிறந்தோம், அவன் மட்டும் படிச்சானே, நான் படிக்கலையே. அவன் நல்ல வேலையில இருக்கானே, நான் இல்லையே. அவன் வசதியோடு இருக்க. இந்த மாதிரியான குரோத எண்ணங்கள், பொறாம எண்ணங்கள் இருக்கு பாருங்க. நான் எவரின் மீதும் பட்டதே இல்லை. நம்ம யாராவது படாம இருந்திருக்கிறோமா? பக்குவப்பட்டிருக்கலாம், அன்னைக்கு வயசானா பக்குவப்பட்டிருக்கலாம், ஒரு ஏஜ் வரும்போது பக்குவப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த எண்ணம் வருதா இல்லையா? சில நேரங்களில் அந்த எண்ணம் வருகிறதா இல்லையா? இவ்வளவு கெட்ட எண்ணம். ஒரு விஷயம் சொன்னார். அடுத்து சொன்னாரு, நான் யாரின் மீதும் எந்த விஷயத்திலும் சந்தேகப்பட மாட்டேன். யாரையும் எந்த விஷயத்திலும் சந்தேகப்பட மாட்டேன். யாரை பற்றி அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களே நான் உள்ளத்திலே கொள்ள மாட்டேன். இதை தவிர்த்து நான் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னா. அப்படின்னா அப்ப இந்த உள்ளத்துக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கு பாருங்க. அந்த மனிதர் அந்த மாதிரியான நல்ல உள்ளம் படைத்தவராக இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுஹா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலிலே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த உடலில் ஒரு பாகம் உண்டு, ஒரு பார்ட். இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு, அது சரியா இருந்தா உடம்பு ஃபுல்லா சரியா இருக்கும். வைதால ஃபஸதத் ஃபஸதத் ஜஸது குல்லு, அது கெட்டு போச்சுன்னா உடம்பு ஃபுல்லா கெட்டுவோம். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப இதுவே டாக்டரை காமிக்க முடியுமா? இதெல்லாம் டாக்டரை காமிக்க முடியும். கண்ணு போச்சுன்னா, கை பல்லு போச்சுன்னா, வேற ஏதாவது பிரச்சனை காமிக்கலாம். இது உள்ளம் சார்ந்த விஷயங்கள். அது தூய்மையா இருக்குதா, அது கரைபணிந்து இருக்கிறதா, அழுக்கு ஓட்டிட்டு இருக்கிறா, இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? படைத்த ரப்புக்கு தான் தெரியும். அப்ப அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல எண்ணம் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த உள்ளத்தினால் அல்லாஹ் இந்த உலகத்திலே பல்வேறு சிறப்புகளை தருகிறார். முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் யதூஃபன ஃபித்துர். நீண்ட ஒரு ஹதீஸ். இந்த உலகத்துல வானவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு பணிகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு டீம் என்னன்னா, இந்த உலகத்துல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்கே அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிறதோ, இறைவனை பற்றி பேசப்படுகிறதோ, அங்கே கணக்கெடுப்பாங்க. யார் வந்தா, யார் உட்கார்ந்தா, யார் கேட்டா, எல்லாத்தையும் கணக்கெடுப்பாங்க. அப்படி வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த வானவன்கிட்ட கேட்கிறானா, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் இறைவன் தன்னுடைய வானவன்கிட்ட கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்வார்களாம், யுஸப்பிஹூனக வ யுகப்பிரூனக வ யுஹம்மிதூனக வ யுமஜ்ஜிதூனக. உன்னை புகழுகிறார்கள், உன்னை திக்ர் செய்கிறார்கள், உன்னை தக்பீர் செய்கிறார்கள். இறைவா, வேற ஒன்றும் செய்யல, அதான் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, இந்த அடியார்கள் இவ்வளவு என்னை நினைத்து என்னை திக்ர் செய்யறாங்களா, என்ன பார்த்தாங்களா? லா வல்லாஹி மாரா. ஓகே இறைவா, அவர்கள் உண்மை சத்தியமாக அவர்கள் உன்னை பார்க்கல. அப்ப அல்லாஹ் கேட்கிறானா, என்னை பார்த்தால் அவங்க எப்படி என்னை திக்ர் செய்வார்? என்னை பார்க்காமலேயே என்னை நினைக்கிறாங்கன்னா, என்ன பார்த்துட்டாங்க, என்னுடைய இரக்கத்தை, என்னுடைய குணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் எப்படி செய்வாங்க? அப்ப மலக்குகள் சொல்றாங்க, இறைவா, அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு காணும் அஷத்தல கைபால், இதை விட கூடுதலாக வணங்குவாங்க. அப்படித்தானே? அல்லாஹ் பார்க்காமலே வணக்கம் செய்வோம். அதனாலதான் பொடுபோக்கும் அலட்சியமும் இருக்குது. அல்லாஹ் பார்த்துட்டோம், அல்லாஹ் கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன், நன்மை நிறைய தருவான் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னு சொன்னா இன்னும் அதிகமாக வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி மலக்குகள் சொல்றாங்க. மீண்டும் அல்லாஹ் கேட்கிறானா, அவங்க என்ன இடத்துல எதை கேட்கிறாங்க? இவ்வளவு கூடி உட்கார்ந்து அல்லாஹ் திக்ர் செய்யறாங்கல்ல, என்ன மனசுல நினைக்கிறாங்கல்ல, என்ன கேட்கிறாங்க? இறைவா, சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறானா, சொர்க்கத்தை அவர்கள் பார்த்தார்களா? இல்ல இறைவா, பார்க்கல. அப்ப சொர்க்கத்தை பார்த்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை விட காணு அஷத்தரவுஹா அலைஹா ஹிர்சன் அஷத்தலஹா தலபன், இன்னும் ஆர்வம் வரும், உங்களுக்கு இன்னும் ஆசை வரும், இந்த சொர்க்கத்தை தேடுவதற்காக இன்னும் வணங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், எதை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறாங்க. சொர்க்கத்தை கேட்கிறாங்க, எதை விட்டும் அவர் பாதுகாப்பு பெறுகிறார்கள்? நரகத்தை விட்டும் இறைவா என்று மலக்குகள் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் கேட்கிறானா, அந்த நரகத்தை பார்த்தாங்களா? இல்ல இறைவா, பார்க்கல. அப்போ அல்லாஹ் கேட்கிறானா,
அவர்கள் பார்த்தார். மலக்குகள் சொல்றாங்க, லா ரவுஹா கானு அஷத்த மின்ஹா ஃபிராரம் வ அஷத்த லஹா மகாஃபா. அந்த ஒரு நரகத்தை உண்மையே கண்ணால கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் இதை விட்டு, இந்த நரகத்தை விட்டு ஓட பார்ப்போம், முயற்சிப்பாங்க. இந்த நரகத்தினுடைய பயம், அச்சம் அவருடைய உள்ளத்தில் வரும் என்று மலக்குகள் சொல்கின்றார். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஉஷ்ஹிதுக்கும் இன்னி கத் கஃபர்து லஹும். நான் சாட்சியாக சத்தியமிட்டு சொல்கிறேன், அங்கே திக்ர செய்யக்கூடிய, என்னை நினைக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று மலக்குகள் அல்லாஹ் சொல்றான். அப்ப மலக்குகள் சொல்றாங்க உடனடியா, இறைவா ஃபீஹிம் ஃபுலானுன் லைஸ மின்ஹும் இன்னமா ஜாஅலி ஹாஜா. அப்படிதானே? அங்கேதான் பயான் நடக்கும், எங்கேயா ப்ரோக்ராம் நடக்கும், நாம அதுக்கெல்லாம் போகல. அங்கே யாரையா பார்க்கணும், அது எங்க டீ குடிக்கணும், வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்போம். சரி பயான் நடக்குது, அந்த மூலையில் நம்மளும் உட்காந்துரும், ஏதாவது உட்காருவோம்னு சொல்லி உட்காந்துட்டாரு ஒரு ஆள். மலக்கு சொல்றாரு, இறைவா அதோ உட்காந்துருக்காரு பாரு, இவர் என்ன செய்யல, பயான கேட்க வரல, அவர் எண்ணம் அந்த மாதிரியான இல்லை, ஏதோ தேவைக்கு வந்தாரு, யாரையோ பார்க்க வந்தாரு, உட்கார்ந்துட்டாரு. அவருக்கும் இது கிடைக்குமாங்கும் போது அல்லாஹ் சொல்கிறானா, ஹுமுல் ஜுலஸா லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும். அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய ரஹ்மத் உண்டு, அருள் உண்டு, யாருக்கும் அது கிடைக்காமல் போகாது, எல்லாருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவேன். அப்போ உள்ளத்தை பாருங்க, அவர்கிட்ட உட்காரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு, உண்மையிலேயே வரணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கல்யாண வீடுகளை பார்க்கலாம், வீடுகளில் 500 பேருக்கு கல்யாணம்னா கூட ஒரு 100 பேருக்கு சேர்த்து சமையல்காரன் போட வேண்டியது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் உள்ள உட்காந்தான். முதல் பந்தி நாம தான் உட்காந்து சாப்பிட்றான். கல்யாண வீட்டுக்காரன், மாப்பிள்ளை வீட்டு பொண்ணுக்கார வீட்டுக்காரன் கியூல நிற்கிறான். சம்பந்தம் இல்லாதவர்கள் முதல் பந்தியிலே சாப்பிடுவார். அப்ப என்னன்னா வேற வழி இல்லை, தொலைஞ்சு பண்ணின்னு உட்காந்து சாப்பிடுங்கிற விட்டுறோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் இந்த நல்லடியாருக்கு எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவருக்கு என்ன உண்டு, இவர் உண்மையிலே நெருங்கிவாங்க, உண்மையிலே இவருக்கு என்ன இல்லை, அந்த வரணுங்கிற எண்ணம் இல்லாவிட்டாலும் இவருக்கும் என்னது, அவர் உட்கார்ந்த காரணம், சபையில உட்கார்ந்த காரணத்தினால் இவருக்கு மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல சகோதரர்களே, இந்த நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ்விடத்தில் என்னைக்கும் மதிப்பு. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மன் சஅலல்லாஹ ஷஹாதத பிஸதிக். யார் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை விரும்புகிறார்கள். இன்னைக்கு பலஸ்தீனத்தில் பார்த்துட்டே இருக்கிறோம், அன்றாடம் கொல்லப்படுகிறார்கள். இன்னைக்கு போர் நிறுத்தம் சொல்லப்பட்டது, நான் அதுக்கடுத்து ஒரு செய்தி வருது, இல்லை எங்கள் நாட்டினுடைய, இஸ்ரேல் நாட்டினுடைய அமைச்சரவை ஒப்புதல் தந்தால் மாத்திரமே போர் நிறுத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்திகளும் பின்னாடி கொண்டே இருக்கிறது. அன்றாடம் கொல்லப்படுறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு நல்லா தெரியும், என்ன உலகத்துல ஒண்ணு இல்லை, திங்க ஒண்ணு இல்லை, வசிக்க ஒண்ணு இல்லை, உடுக்க ஒண்ணு இல்லை, தங்கத்துக்கு ஒண்ணு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன கிடைக்குங்க, மூத்தானா அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் கிடைக்கும், ஷஹாதத்து கிடைக்கும். அதை மட்டும் அவங்க தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்களும் பெண்களும் சிறார்களும் அனுதினமும் அங்கே கொல்லப்படுகிறார். அதை பத்தி அவங்க கவலைப்படல, உயிர் போகுது அப்படிங்கிற கவலை இல்லை. நாம கவுண்டிங்ல ஏற்றிக்கிட்டே இருக்கோம், 500 300 400 ஏறிக்கிட்டே போதை தவிர அவர்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, இறந்து போறாங்க. அப்ப என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னா, நீ படுக்கையில கடந்து உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அந்த ஷஹாதத்து கிடைக்கணும், இறை மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக என்னுடைய உயிர் ஒரு காஃபிருடைய கையிலே, ஒரு இறை நிராகரிப்பனுடைய கையிலே, இவன் முஸ்லிம் தான் என்ற ஒரே காரணத்திற்காக கொல்லப்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால், சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்துச்சு. எத்தனை சஹாபாக்கள் இந்த ஷஹாதத்தை விரும்பினாங்க, ஷஹாதத்தை விரும்பினாங்க. அவங்க என்ன வேலை இல்லையா, இந்த உலகத்துல சுகமா வாழ முடியாதா? ஆனாலும் அதற்கான அந்த மறுமைக்கான அந்த நன்மையை புரிந்து கொண்ட காரணத்தினால் அந்த ஷஹாதத்தை விரும்பினாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் உண்மையிலேயே ஷஹாதத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பல்லஹுல்லாஹு மனாசில ஷுஹதா வ இன் மாத அலா ஃபிராஷிஹி, அவர் கொல்லப்படல, எந்த போருக்கும் போகல, பலஸ்தீனத்துல கொல்லப்படல, அவருடைய வீட்டிலே அவருடைய படுக்கையிலேயே அவர் இறந்து விட்டாலும் அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறார். காரணம், அவருடைய உள்ளத்தில் எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுக்காக கொல்லப்படுகிறார்கள், அதில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், அந்த ஷஹாதத்தை அடைய வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கிறோம், நமக்கு இது கிடைக்கலையே, அவங்க இறந்தார்களே, சொர்க்கத்தை அடைந்தார்களே அப்படிங்கிற அந்த ஆர்வமும் எண்ணமும் வருகின்ற பொழுது உன்னுடைய படுக்கையிலே படுத்தாலும் உனக்கு என்ன கிடைக்கும், ஷஹாதத்து கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன காரணம், உள்ளத்தில் அந்த எண்ணம் இருந்தது. உள்ளத்தில் அந்த எண்ணம் இருந்த காரணத்தினால் உங்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட பதவியை தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனக்கு அன்பான சகோதரர்களே, உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் நிறைய உண்டு. இந்த உள்ளத்தால் என்னைக்குமே நல்லதை நினைப்போம்,
பிறருக்கு நல்லதை நாடுவோம். யாரையும் பற்றி கெட்ட எண்ணம் கொள்ள வேண்டாம், யாரையும் பற்றி பொறாமை கொள்ள வேண்டாம். நல்ல எண்ணம் ஆழ்ந்தால் நிச்சயமாக அந்த நல்ல எண்ணத்தினால் வாழ்க்கையும் நல்லாக இருக்குங்கிறதா குர்ஆன் சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை, குறிப்பாக ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்லி தருகிறான். ஒரு இடத்துல ஒன்று கூடுறோம், எப்படி ஒன்று கூடணும், ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த சபையினுடைய ஒழுக்கங்கள் என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நமக்கு மார்க்க கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்களை சொல்லித்தர்றான். அதுல குறிப்பாக ஒரு மனிதருக்கு நீங்கள் எப்படி கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், ஒரு மனிதனை எப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே போல குறிப்பாக சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் எந்த ஒரு மனிதனும் குறிப்பாக முஸ்லிம்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளிலும், குறிப்பாக நமது நாடுகளில் பெரிய பிரச்சனை என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. 4 பேர் கூடிட்டா எவன் கத்தியை தூக்குவான், எவன் துப்பாக்கி தூக்கி சூடுவான்னு தெரியாது. இன்னைக்கு அதான் பெரிய பிரச்சனை. சட்டம் ஒழுங்குக்காக வேண்டி இன்னைக்கு அரசு நிறைய என்ன செய்யறாங்க, செலவு பண்றாங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக நிறைய என்ன செய்யறாங்க, ஏற்பாடுகளை செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். காரணம், யாரால் சமூகத்திற்கு கேடு வரும், யாரால் என்ன நடக்கும் என்று எப்பவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது. வர்றான் ஸ்கூலுக்கு புக்கிலேயே கத்திட்டு வர்றான், பாத்தியாரு நேற்று என்னை திட்டினியா, இது இவனை வச்சுக்கிறான்டா. நடக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமா புக்குக்குள்ள கத்தி, புக்குக்குள்ள அருவா வர்றது, வந்து என்ன செய்யறான், அருவாளை காட்டியே மிரட்டுறான். சினிமாவில் வரமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்ப சட்டம் ஒழுங்குங்கிறது இன்னைக்கு சட்டங்களை படிக்கக்கூடியவர்கள் அதை பேணுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஏன் சொல்றேன்னா, சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய பிரச்சனை நாட்டுக்குள்ள இந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அவர் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, ஒரு தீர்ப்புக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொன்ன தீர்ப்பு சரியில்லை, அவர் பேசிய பேச்சு சரியில்லைன்னு ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞரே காலணியை எடுத்து இங்க யாரை வீசுறாரு, ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேல வீசுறாரு. இவ்வளவு கேடு கெட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. அப்ப சட்டம் படிக்கிறான்னா அந்த சட்டம் படிக்கும் போது உனக்கு என்ன தெரியணும், சட்டம் ஒழுங்கை எப்படி பேணணும், யாரை எப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வேண்டுமா இல்லையா? அப்ப சட்ட நீதிபதிகள் எல்லாரும் நல்லவர்களா வல்லவர்களா அது நம்ம மறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நல்ல தீர்ப்பு கொடுக்கலாம், அவன் இஷ்டத்துக்கும் தீர்ப்பு கொடுப்போம். நிறைய தீர்ப்புகளை பார்க்கிறோம். ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு ஒழுக்கக்கேடுக்கு எதிராக, ஒரு ஒழுக்க சீர்கேடுக்கு எதிராக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செய்யறாங்க, மோசமான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நீதிபதிகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஒரு சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் இன்னைக்கு என்ன செய்யிருக்க, ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞருக்கே தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யறாரு. அப்ப என்ன தைரியம், இந்த மாதிரியான ஒரு சபையில ஒரு நீதிமன்ற, ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை மதிக்கக்கூடிய ஒரு நீதிபதியை, ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியவருக்கு இவ்வளவு கேவலமான அசிங்கமான ஒரு சம்பவத்தை ஒருத்தர் நடத்துறார், வழக்கறிஞர் செய்கிறாருன்னா என்ன தைரியம்னா, அவருக்கே நல்ல தெரியும் சட்டத்தால் நம்மளை தண்டிக்க முடியாது அப்படின்னு. அதான் நடக்குனீங்க. இன்னைக்கு என்ன செயலை செய்கிறேன் நாட்டுக்குள்ள, எப்படியாவது சட்டத்திலிருந்து என்ன செய்வான், வெளியே தப்பி விடுவான். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்திரிகை பார்த்துருப்பீங்க, ஒரு சிறுமி 6 வயசு சிறுமியை கற்பழித்து கொண்டவன், அதை வெளியே வர்றான், தாய் பார்த்துட்டா, தாய் பிரச்சனை பண்றா, தாயும் அருவாளால வச்சு கொண்டு விட்டான். ஆனா அவனுக்கு மரண தண்டனைன்னு தீர்ப்பு வழங்கினாங்க. நேற்றைய தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, மரண தண்டனை ரத்து, வெளியே வந்துட்டான், பெரிய வெளியே வரான். அப்ப என்ன தீர்ப்பு இதெல்லாம்? அப்ப என்ன தீர்ப்புகளை வழங்கினாலும், மோசமான தீர்ப்புகளை வழங்கினாலும் நீதிபதிகள் மதிக்கப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு எதிராக நினைச்சிருக்காங்க சட்டம் ஒழுங்க சீர்கழிக்க கூடாது. அப்போ நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு வழக்கறிஞர் இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்கிறார்னா அப்ப சட்டம் என்ன செய்கிறது, சட்டத்தில் ஓட்டை என்ன செய்யறது, பார் கவுன்சில் இருந்து அவரை நீக்கிருக்காங்க, அவ்வளவுதான் செய்திருக்காங்க. நம்ம பார்த்த நியூஸ் வர பார் கவுன்சில் இருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களே தவிர அவருக்கு சிறையோ தண்டனையோ ஏதாவது கொடுத்திருக்கலாங்கன்னா இல்ல. காரணம் என்ன, எல்லாத்துக்கும் முன்னாடி தான் அவரை பார்த்தால் அது அவாள், அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு, கலர் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியும் இவன் இந்த கட்சியை சார்ந்தவன், இவன் இந்த இயக்கத்தை சார்ந்தவன், எல்லாத்துக்கும் ஒரு கலர் இருக்கு, எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த பேக்ரவுண்டை வச்சு தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கணும்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்தை சொல்லும்போது சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா திருநாளும் நான் நிச்சயம் லகதாத்து யதஹா லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரகத் லகதாத்து யதஹா. ஒரு தண்டனைக்காக வேண்டி திருட்டு விஷயத்திலே மக்கள் பரிந்து பேசுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகின்ற போது அதில் நான் யாரை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் அவள் திருடி இருந்தாலும் அவருடைய கையை தரிப்பேன், வெட்டுவேன். சட்டத்தில் யாருக்கும் தளர்வில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா, அதனால தான் அந்த சமூகம் நிம்மதியான சமூகமாக வாழ்ந்தது என்பதை பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிம்மதி இந்த சமூகத்திலே கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று கூறி முடிக்கிறவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.